கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் டெய்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ், சில ஸ்டாக் பார்த்திங்கன்னா வீக்லியில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில ஸ்டாக் நல்ல கரெக்ஷன் ஆகி ஒரு சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக உங்களுக்கு இருக்கிற பல ஸ்டாக்கை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் பகிரக்கூடிய எல்லாம் கற்றல் நோக்கத்திற்காக மட்டுமே. முடிவு உங்களுடைய தான் இருக்கணும். ஸோ இறுதி முடிவு உங்களுடையதாக இருக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது அசோக் லைலாண்ட். இந்த அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஆனாலும் இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் பாட்டம். ஸோ ரவுண்டிங் பாட்டம் உங்களுக்கு இந்த ஸ்டாக் இதோட பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே போயிட்டு அகைன் என்ன இருக்குன்னு பாருங்கள், மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ இதோட ஆல் டைம் ஹை இது தான். ஸோ இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸோ இதை பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்துருப்போம். ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆச்சு, கீழே இதோட ஆல் டைம் ஹையில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஃப்ரைடே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை. ஆனாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை உடைக்கும் போதே நம்ம சொல்லியிருந்தோம், ஸோ இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் இருக்குது, ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம அப்போவே சொல்லியிருந்திருப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ வெயிட் பண்ணலாம். மண்டே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம இதை பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, ஆல் டைம் ஹை. ப்ரீவியஸ் ஹையில் ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹையில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல்லை இங்கே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ எஸ்எல் அப்படின்றது உங்களுக்கு இந்த ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டுக்கு கீழே நம்ம என்ன பண்ணுறோம்னா எஸ்எல் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட். ஸோ டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அதாவது எக்ஸாக்டாக 154 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரவுண்டிங் பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதோட டார்கெட். ஸோ இந்த டார்கெட் நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துருப்போம். அதாவது ஸோ இந்த கப்புக்கு உள்ள ஸோ இன்சைடில் இருக்கிற அந்த மெஷர்மெண்ட் எடுத்து அப்படியே நம்ம என்ன பண்ணணும், ஸோ எங்கே பிரேக் அவுட் ஆகுதோ அந்த ஜோனில் நம்ம வச்சோம்னா உங்களுக்கான டார்கெட் கிடைக்கும். ஒரு நிமிஷம். ஸோ 154 இல்லை, ஸோ இதோட டார்கெட் பார்க்கும்போது 165. ஸோ 165 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் லெமன் ட்ரீ. லெமன் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் உங்களுக்கு ஆல் டைம். இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்குது, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சு, ஸோ மேலே போயிட்டுருக்கு. மேலே போனாலுமே உங்களுக்கு ஜிக்ஸாக்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது நம்ம பார்த்திங்கன்னா இதை பிரேக் அவுட்னு நம்ம முடிவு பண்ணலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஆல் டைம் ஹைக்கு மேலே ஃபஸ்ட் டைம் ஸோ வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் வர்றது பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இதை நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான ரீசன் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸோ எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்ற கேள்வி வரும். ஸோ எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹைக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம எஸ்எல்லை வைக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எஸ்எல் வைக்கக்கூடிய ஒரு ஜோன் தான். ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது, ஸோ நம்ம என்ட்ரி அதாவது எந்த இடத்துல நம்ம இப்போ கன்சிடர் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ டெய்லியில் பார்க்கும்போது ஃப்ரைடே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனாலும்
அதாவது வீக்லியில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் தான் உங்களுக்கு என்ன இருக்குது, மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு மேலே தான் போகுது. ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எப்படி மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல் டைம் ஹை இது. ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன் இங்கேருந்து மேலே போயிட்டு அகைன் கீழே வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இங்கேருந்து புல் பேக் ஆகிருக்கு பாருங்கள், மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ என்ன ஆக போகுது, மேலே தான் போக போகுது. ஸோ மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, ஒருவேளை இதை உடச்சி கீழே வந்தாலும் கூட இங்கே அதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இது வந்து சப்போர்ட்டாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து இங்கே வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ரீடெஸ்ட் எடுத்தாலும் கூட அகைன் மறுபடியும் நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஸ்எல் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டார்கெட் வந்து மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து இதோட டார்கெட்டை வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் அதாவது ஓரியன்ட் ஹோட்டல். இந்த ஓரியன்ட் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 199. 199ன்றது இந்த ஓரியன்ட் ஹோட்டலோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால். இந்த ஃபாலில் இருந்து இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேட் ஜோனில் தான் என்ன ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஜோனை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து என்ன இருக்குது, இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டு உங்களுக்கு எங்கே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ செகண்ட் டைம், இது தேர்ட் டைம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபோர்த் டைம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸையும் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4. ஸோ ஃபோர்த் டைம் வந்து என்ன இருக்குது, ரெசிஸ்டன்ஸையும் ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டைம் பார்க்கும்போது 5th டைம் இந்த ரெசிஸ்டன்ஸில் ஸோ உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சப்போர்ட் ஜோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் இருக்குது. இதுக்கும் 5th டைம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு 5th டைம். ஸோ உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒன்று உடைச்சாலும் உடைக்கலனாலும் நமக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மண்டே இந்த ஜோனில் அகைன் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த மைனர் ட்ரெண்டை உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா இது வந்து 5th டைம். ஒருவேளை கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, அப்படி போணுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒன்று இல்லை அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒன்று இந்த சப்போர்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு சப்போர்ட்டில் இருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒன்று இல்லை அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது கன்சிடர் பண்ணலாம். 2 விஷயம். சம்டைம்ஸ் என்னாகும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா என்னென்ன பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே தான் போகும். நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஒரு ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பல கோணத்திலையும் சிந்திக்கணும். ஒரு வேளை கீழே வரலாம், அதாவது எந்த ஒரு ஸ்டாக்கும் இது நடந்தே தீரும்னு அறுதியிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. ரொம்ப உறுதியாக யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ இது நடந்தால் இது நடக்கும் அப்படின்னு தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும் இல்லையா. ஓகே, ஒருவேளை இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போயிட்டு கீழே வந்தாலும் கூட இந்த சப்போர்ட் இருக்குது, உங்களுக்கு மேஜர் சப்போர்ட் இருக்குது. இது வந்து மைனர் சப்போர்ட்டு தான். ஸோ மேஜர் சப்போர்ட்டில் வந்துட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகி மேலே தான் போகும். அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20,000 போட போகிறீங்கன்னா 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா 5,000 போட்டுட்டு மீதி 5,000 நீங்கள் என்ன பண்ணலாம், அகைன் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, அதாவது ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுருக்கலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சேனலுக்கு கீழே தான். ஏன் அப்படின்னா இந்த எஸ்எல் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஸோ இங்கே வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது இல்லையா. அதனால் இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ்எல் வைக்கலாம். எஸ்எல் வைக்கிறதுக்கான ரீசன் நம்ம என்னன்றதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு
டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலோட எக்ஸ்டென்ஷன் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒன்று. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹையை ஹிட் பண்ணும்போது கூட உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் தாராளமாக வெயிட் பண்ணலாம் ஒன்று. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே இப்போ கரண்ட்டாக நீங்கள் வாங்கிட்டு அதாவது கரண்ட்டாக நீங்கள் வந்து அதாவது கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் 199 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோட ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடணும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு போயிட்டிங்கனாலே நீங்கள் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். சும்மா ஒரு ஸ்டாக்கில் என்டர் ஆகிறோம் அதுக்கப்புறம் எஸ்எல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வராமல் உங்களுக்கு ப்ராப்பரான எஸ்எல் எது, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்னா இங்கே எஸ்எல் வைக்கணும், ஒரு ஷார்ட் டேர்முக்குனா இங்கே எஸ்எல் வைக்கணுன்ற ஒரு ரூல் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக நம்ம பார்த்தோம்னா ஸோ இங்கே நீங்கள் வைக்கலாம். இங்கே வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ அனாலிசிஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இங்கே வந்தாலும் உங்களுக்கு இங்கே தயாராக இருப்பீங்க. இங்கே வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இதை உடச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபால் ஆகும். ஃபர்தர் ஃபால் இதை உடச்சா மட்டும்தான் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இதையும் உடச்சா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிப்பாங்க, இந்த ட்ரெண்ட் லைன் இந்த பக்கம் இதை விட்டுருவோம். இதை ஃபஸ்ட்டு இந்த ஜோன் இந்த ஜோன் இந்த ஜோன் வைங்களேன். இந்த ஜோனில் பாருங்களேன், இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிவிட்டு இது வந்து விக்கு கீழே வந்திருக்கா. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, கீழே வந்திருக்கு, இங்கே ஒரு கேண்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் நடக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு கேப் அப் கிடச்சிருக்கு. ஓகே, அதே சமயத்தில் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வரைக்கும் மேபி வரலாம். ஓகே, நம்ம டார்கெட் பார்த்துட்டோம். ஷார்ட் டேர்முக்கு நம்ம எங்கே எஸ்எல் வைக்கலாம் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஓரியன்ட் டெக். இந்த ஓரியன்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஆல் டைம் ஹை உங்களுக்கு அதாவது 650 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் இது இங்கேருந்து ஒரு நல்ல ஃபாலை சந்திச்சிருக்கு. ஸோ 665 உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆகிட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ், அதாவது இந்த சேனலை வந்து நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு கவனிச்சோம்னா தெரியும். ஸோ இந்த சேனலில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள். ஸோ மல்டிபிள் டைம் இங்கே என்ன இருக்குது, இந்த ஜோனை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த சேனலை ஹிட் பண்ணி அதாவது உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிச்சு, பட் உடைக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, கீழே அகைன் மறுபடியும் வந்துட்டு இப்போ மறுபடியும் என்ன இருக்குது, இதே சப்போர்ட்டில் இங்கே எங்கே சப்போர்ட் எடுத்துச்சோ இதுக்கு முன்னாடி அதே ஜோனில் தான் இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன ஆயிருக்கு, மேலே போயிருக்கு. மேலே போய் இப்போவும் உடைக்க முடியாமல் கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைம் இங்கே வரலாம். ஒருவேளை இங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த அதாவது இந்த மேஜர் சப்போர்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டுக்கு வந்து இங்கேருந்து புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே கன்சிடர் பண்ணலாம். இங்கே கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த சேனலோட எக்ஸ்டென்ஷன் இங்கே வரைக்கும் வரும் வைங்களேன். இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் அப்படின்னு ஏன் இங்கே வைக்கிறோம்னா இந்த ட்ரெண்ட் லைனோட எக்ஸ்டென்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நம்ம வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டில் வாங்கினா நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டை அங்கே வைக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிரேக் அவுட்லேயும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹையையும் என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். இந்த ஹையை இப்போது இருக்கிற கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட்னா அப்போது நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் அபோவ் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து நாளைக்கே கூட சம்டைம்ஸ் ஆயிருக்கு, நாளைக்கு அதாவது மண்டே கூட ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி மேலே கூட போகலாம். அப்படி போகும்போது ஒரு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம்.
அப்படி கன்ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஜோன் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்எல்ஆ மெயின்டைன் பண்ணலாம். இந்த ஜோனை நீங்கள் எஸ்எல்ஆ வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு, ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது பிரேக் அவுட்டில் வாங்கினீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ஜோன் இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஆல் டைம் ஹை நீங்கள் செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கிறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஏபிபி இந்தியா. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த சப்போர்ட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, அது இருக்கட்டும். இப்போ நம்ம இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 9142. அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட்லேருந்து என்ன இருக்குது, உங்களுக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இந்த சப்போர்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அப்போ வந்து பேலன்ஸ் ஷீட்டு உங்களுக்கு ஃபண்டமெண்டல் எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மேலே தான் போயிருக்கு. ஸோ மேலே போயிருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை போய் ஹிட் பண்ணும்போது என்னாகும், உங்களுக்கு ஒரு அகைன் மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று. ஸோ இதோட இந்த சேனல் பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. இந்த சேனலை இது வரைக்கும் இந்த ஸ்டாக் உடைக்கலை. அப்படி உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி பிரேக் அவுட்டில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்எல் வந்து இந்த சேனல் தான் வைக்கணும். 4930 அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு எஸ்எல் நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணலாம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் இப்போ போய் இதை வந்து நீங்கள் வாங்கினா இருந்தாலும் வாங்கலாம். எப்படி வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு கீழே இறங்கினாலும் அதை மறுபடியும் அக்கமுலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அந்தளவுக்கு ஃபண்டு நம்ம அந்த ஸ்டாக்குக்காக அலோகேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக இருக்கலாம். கீழே இறங்கும்போது அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பயம் வராது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் என்ன இருக்கும், இதோட டார்கெட் நம்ம ஏன் இந்த ஜோனை வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இதோட ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சா தான் நம்ம வந்து அதாவது பிரேக் அவுட் ஆகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 6256. செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இதை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு அந்த உங்களுக்கு சார்ட்லாம் உங்களுக்கு எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அடுத்து வந்து முடிவெடுக்க முடியும். ஓகே, ஷார்ட் டேர்ம் அப்படின்றது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல். ஸோ இந்த 4930 பார்த்தீங்களா, ஸோ அதாவது ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும் ரெண்டுமே உங்களுக்கு இந்த ஜோன் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் விபிஎல். இந்த விபிஎல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டியை வந்து இந்த ஸ்டாக்குக்கு விபிஎலுக்கு அதிகமாக்கியிருக்காங்க. முன்னாடி வந்தது 23 அப்படின்ற அந்த ஸ்லாட்டில் இருந்து இப்போ 40 ஆயிருக்கு. அப்படி 40 ஆயிருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்கும், இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் குறையும். ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது விபிஎலோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 681. இந்த 681லேருந்து ஒரு நல்ல ஃபால் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆணுச்சு. ஆனாலும் இப்போ இந்த ஜிஎஸ்டி அப்படின்றத உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து கீழே விழுந்துட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து எங்கே வரைக்கும் வரலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 434 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் வரைக்கும் வரும். கண்டிப்பாக இந்த ஜோனை வந்து ஹிட் பண்ணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜோனையும் உடைச்சிச்சு சப்போஸ் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ உடைச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா அகைன் மறுபடியும்
நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு உடைக்கும் போது நம்ம வந்து இதை பற்றி பேசுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுக்கும். 434 அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் மேலே போதா இல்லை உடைக்க போதா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை, அதனால் நம்ம வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ரெயின் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ரெயின் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை 472. இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு விழுந்து கிட்டத்தட்ட 2018 அந்த ரேஞ்சில் வந்து விழுந்ததுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் கொடுத்தாலும் 2021-22 அகைன் மறுபடியும் ஒரு ஃபால். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ஸ்டாக்கை 172 அப்படின்ற, அதாவது 167 வாங்கியிருக்காங்க. 167 இந்த ரேஞ்ச் இருக்கும். இங்கே பாருங்கள், 167 பை பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து லாஸில் இருப்பாங்க. ஸோ இது மேலே ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். சரி, ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல் டைம் ஹையில் இதோட ப்ரீவியஸ் ஹை, இந்த ப்ரீவியஸ் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை தடவை ஒரு 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, அங்கே போய் ஹிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ கீழே தான் வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். டெய்லியில் நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபாலிங்கில் தான் இருக்குது, இன்னும் ரெக்கவர் ஆகலை. ஸோ இங்கே இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குன்னா கீழே தான் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே வரைக்கும் வரும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து புல் பேக் ஆகுதா இல்லை உடைக்க போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கேருந்து புல் பேக் ஆகலாம், மேபி வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே இதையும் உடச்சிச்சின்னா உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ண போகிறீங்களா இல்லை எஸ்எல் கொடுக்க போகிறீங்களா அப்படின்றது உங்களோட டிசிஷன் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இங்கேருந்து மேலே புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போது நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்க்கலாம். இந்த அதாவது இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரெயின் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ரெயின் இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்டு அகைன் இப்போ ஒரு நல்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400லேருந்து இப்போ 168 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு கரெக்ஷனில் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பற்றி டீட்டெயில்ஸை வந்து அனாலிசிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1540. ஸோ ஒரு நல்ல ரேலியை முடிச்சுட்டு அகைன் அங்கேருந்து என்ன இருக்குன்னா கீழே விழுந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம கவனிச்சோம்னா தெரியும், ஒரு நல்ல ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு ரெக்கவர் கொடுத்துருக்கு. அப்படி ரெக்கவர் கொடுக்கும்போது இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபால் முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த ஜோனை, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு என்ன இருக்குது, ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை உடச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இதே சப்போர்ட்டில் இப்போ என்ன இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு. இது வந்து ஒரு மைனர் சப்போர்ட், மேஜர் சப்போர்ட் இல்லை. ஸோ மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு கீழே இருக்கும். ஸோ இது வந்து மைனர் சப்போர்ட். இப்போது இந்த டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம், ஸோ இந்த இடத்துல வந்து நெக்லைன் பிரேக் ஆகி மேலே போகுதுன்னா உங்களுக்கு ஒரு கேப் அப் கிடச்சிச்சின்னு வைங்களேன், அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கும் இல்லையா, ஸோ அந்த ஜோன் மாதிரி. ஸோ இது வந்து மைனர் சப்போர்ட். இந்த மைனர் சப்போர்ட்டில் வந்து இப்போ என்ன இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் கொடுக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிருக்கு அப்படின்னா இதை உடைக்கணும். இதை உடச்சி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஒன்று, இதை நல்லா கவனித்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஸ்பின்னிங் டாப்புன்னு ஒரு கேண்டில் ஒன்று இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் நான் கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்குது. ஸோ இதுதான் நெக் லைன். ஸோ இதை உடச்சி உங்களுக்கு என்ன ஆகணும், ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஓகே, எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது
இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்லைனுக்கு கீழே நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காக நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா எஸ்எல் வந்து நம்ம இந்த சேனலுக்கு கீழே, அதாவது நெக்லைனுக்கு கீழே நம்ம எஸ்எல் வந்து வைக்கலாம். ஒன்று டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை 1540 உங்களுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட டார்கெட்டாக நம்ம உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா. இந்த டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதோட ஆல் டைம் ஹை எதுன்னு பார்ப்போம். ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலை சந்திச்சிருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பேஸ்டு முருகப்பா குரூப்போட கம்பெனி. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 4731. இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். இந்த ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக் இப்போ என்ன இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி இப்போது உங்களுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் நெக்லைன் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மண்டே கூட என்ன ஆகலாம், பிரேக் ஆகலாம். ஸோ ஓகே, இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னா உங்களுக்கு தலை கீழாக ஒரு மனுஷனோட கவிழ்த்தம்னா எப்படி இருக்கும், ஹெட்டு கீழே இருக்கும், ஷோல்டர் ரெண்டு பக்கமும் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இது வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஷோல்டர், இது லெஃப்ட் ஷோல்டர், ஸோ இது ஹெட்டு, இது ரைட் ஷோல்டர். ஸோ நெக்லைன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்குது. நெக்லைன் வந்து இங்கேருந்து தான் உங்களுக்கு ட்ராப் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ட்ராப் பண்ணக்கூடாது, இங்கேருந்து தான் உங்களுக்கு நெக்லைன் ட்ராப் பண்ணணும். இப்படி ட்ராப் பண்ணோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆணுச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி பிரேக் ஆகும்போது தான் நம்ம வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது இதை வந்து பிரேக் ஆகணும். மண்டே பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கோட எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம்? எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது எப்போயுமே ரைட் ஷோல்டருக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வந்து இங்கே மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ்எல் பார்த்துட்டோம். பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், நெக்லைன் எங்கே பிரேக் ஆகணும் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 3780. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை. ஸோ 4731 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நாராயணா ஹிருதயாலயா. இந்த நாராயணா ஹிருதயாலயாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு தான். இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு அப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 இல்லை 3 பேர் கேட்டிருந்தாங்க இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை நான் இப்போ வீக்லி சார்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரேலி. ஸோ இந்த ரேலியை முடிச்சுட்டு தான் இந்த ஸ்டாக் என்ன இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்களேன். ஸோ இதோட ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு டார்கெட்டை அதாவது ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து விழுந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை கவனிச்சிங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, ஸோ மேலே போயிருக்கு. இங்கே ஹிட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இந்த ஸ்டாக்கு மேலே போயிருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த ஸ்டாக்கு இப்போவும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான் அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 30% தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு கீழே வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதாவது இந்த சேனலை, ஸோ இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனல் வந்து ஹிட் ஆகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு மேலே பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஸோ இந்த சேனலில் இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகணும் அப்படின்னா இந்த வீக்லி கேண்டிலுக்கு மேலே ட்ரேடாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு மேலே தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கீழே வரும். ஸோ கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து வாட்ச் பண்ணுறது மட்டும்தான் ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். இப்போ டெய்லியில் நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இந்த ஸ்டாக்கில் இருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகே, நான் டெய்லியில் வந்து இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லியில் அப்படின்னு பார்க்கும்போது
உங்களுக்கு ஒரு மைனர் சப்போர்ட்டில், ஸோ இந்த மைனர் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டில் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு மேலேருந்து கீழே விழுந்த இந்த ஸ்டாக் வந்து இந்த மைனர் சப்போர்ட், அதாவது இது வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இங்கே ஒரு லோ இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு புல் பேக் கொடுக்கும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த ஸ்டாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணதுனால இது சப்போர்ட்டாக இப்போ ஆக்ட் ஆகுது. ஸோ இது இந்த ஒன் டைம் மட்டும் இல்லை, ஸோ செகண்ட் டைமும் இங்கே என்ன இருக்குது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் புல் பேக் கொடுக்குறது வந்து ஒரு 30% தான். ஒருவேளை இதை உடச்சிச்சு அப்படின்னாலும் என்னை பொறுத்தளவுக்கும் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே நிறைய இருக்குது. உடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இது ஒரு நல்ல ஸ்டாக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இண்டஸ்இண்ட் பேங்க். இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 2036. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நாளாகவே கீழே தான் கிடக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால் இருந்து ரெக்கவர் ஆனிச்சு. ஆனாலும் இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து அகைன் மறுபடியும் எங்கே விழுந்துச்சோ அந்த சப்போர்ட்டை நோக்கி இந்த ஸ்டாக் வந்து வந்துட்டுருக்கு. நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே உங்களால் நல்லா பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக. இந்த சேனலை கவனிச்சிங்கன்னா தெரியும், இது வந்து ப்ரீவியஸ் ஹையிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை இந்த 600 அப்படின்ற இந்த ப்ரைஸில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு மூமெண்ட் கொடுத்துச்சு. ஸோ இங்கே வந்து ரீசெண்டாக ஃபால் ஆனது, இங்கேருந்து இந்த ஸ்டாக் மூமெண்ட் கொடுத்துட்டு இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னா கீழே வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 638 உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். எங்கே வரும்போது இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம வந்து இங்கே வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல் வந்து ஒரு நிமிஷம் இதை வந்து நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிடுவோம். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் இந்த ஜோன். ஸோ இந்த ஜோன் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் மேலே போயிட்டு அங்கேருந்து இப்போது விழுந்துட்டுருக்கு. விழுந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து இங்கே வரட்டும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு ஷார்ட் டேர்முக்கு கூட நீங்கள் இந்த ஜோனை வந்து என்ன பண்ணலாம், ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் மொத்த பல்க் பையிங் வந்து இங்கே பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணணும். இதையும் முடச்சி கீழே வந்தாலும் வரலாம். மேபி வந்துச்சுன்னா அங்கேயும் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும். ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். சும்மா இங்கே வந்து ஒரு பேரிஷ் கண்ட்ரி பிரிண்ட் ஆகிட்டால் உடனே நம்ம வந்து இதை வந்து பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸோ கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இங்கேருந்து புல் பேக் ஆகிறதுக்கான சிக்னலே கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்பணும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல் ஸ்விங் ட்ரேடிங்காக நம்ம இந்த ஸ்டாக் வந்து இங்கே கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன், இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா 606, அதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல்லை வந்து இங்கே மெயின்டைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்கோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரீவியஸ் ஹை. ஸோ இங்கே வரைக்கும் அதாவது இந்த சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆனிச்சுன்னா இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த 869 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு 1076 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு 600லேருந்து 1000 வச்சுருந்தாலே உங்களுக்கு பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துருவோம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஏஐஏ இன்ஜினியரிங். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை 4905. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாலை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சேனலில் இது ஒரு லோயர் லோ ஃபார்மேஷனில் இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, கீழே விழுந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னமும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோனில் ஒரு வீக்லியில் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்றதுனால நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ
இன்னும் சில கன்ஃபர்மேஷன்லாம் வரணும். ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டடாக நம்ம இருந்தீங்க அப்படின்னா இதை அனாலிசிஸ் பண்ணி உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எந்த ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும் கன்சிடர் பண்ண முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. லோயர் லோ ஃபார்மேஷன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டும் இல்லை. இதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் பாருங்களேன். ஸோ இதை உடச்சி இன்னும் ஒரு கீழே வந்திருக்கு. அதே சமயத்தில் இங்கே சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டிலும் இல்லை, ஒரு ரிஜெக்ஷனோடு இருக்குது. ஸோ இந்த கேண்டிலை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தாலும் கூட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஐஏ இன்ஜினியரிங் அந்த லோயர் லோ ஃபார்மேஷன் தான் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ டெய்லியில் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் இல்லை பாருங்களேன். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலிங் வெஜ்ஜில் தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஜோனை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் இங்கே வரும். சி ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போகுது, அகைன் கீழே மேலே போகுது, ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது, அகைன் கீழே வருது இல்லையா. இந்த ஸ்டாக் இன்னமும் இங்கே வரலாம். இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒருவேளை இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகணும் அப்படின்னா நம்ம அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பிரேக் அவுட்டில் தான் நம்ம அதை வாங்கணும். ஏன்னா அந்த சேனல் வந்து ஃபாலிங் வெஜ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டாடா எலக்ஸி. இந்த டாடா எலக்ஸியை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை 10,679. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து உங்களுக்கு கரெக்ஷன் ஆயிருந்துச்சு. இப்போ கரெக்ஷன்லேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குன்னா உங்களுக்கு மேலே ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே ரெக்கவர் ஆனாலும் கூட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இங்கே பாருங்கள் இந்த சப்போர்ட்டில். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டில் தான் என்ன இருக்குது, இப்போது கரண்ட்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்லேருந்து தான் இந்த ஸ்டாக் என்ன இருக்குது மேலே போயிருக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு இல்லை. ஒன்று வாங்கியிருக்கிற மாதிரி இருந்தால் இந்த சப்போர்ட்டில் இங்கே வாங்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த 5,298 இப்போ உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்குது 5,720. ஸோ இப்போ போய் இந்த ஸ்டாக்கை நீங்கள் இங்கே போய் நம்ம வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதை வந்து பார்த்தோம்னா நம்ம பிரேக் அவுட்டோ இல்லை சப்போர்ட்லேயோ இருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஆனாலும் இந்த ஸ்டாக்கில் ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் அவுட்டில் வாங்குறதுக்காக, அதாவது பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கு இங்கேருந்து ஒரு ரேலியை கொடுத்துச்சு அப்படின்னா இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரேலியை கொடுக்குதுன்னு வைங்களேன். இந்த ஜோன்லேருந்து இப்படி மேலே போகும்போது என்னாகும், ஸோ ப்ரீவியஸ் ஹை ஆல் டைம் ஹை, அதாவது ப்ரீவியஸ் ஹைலேருந்து இந்த சேனல் வந்து பாஸ் ஆகுது இல்லையா. இந்த சேனலை உடைக்கணும். ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நெக்லைன் இருக்கு இல்லையா, இந்த நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆயிரும். ஸோ பிரேக் அவுட்டில் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ஆகும்போது நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அதாவது நெக்லைனுக்கு மேலே, அப்படி நெக்லைனுக்கு மேலே நம்ம வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுறோம்னா உங்களுக்கு எஸ்எல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த நெக்லைனுக்கு கீழேயே வச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது. ஸ்விங் ட்ரேடிங்காக இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸையும் நம்மளால் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இதோட ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் நீங்கள் எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம். பட் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த நெக்லைனுக்கு கீழேயே நம்ம வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆனால் எங்கேன்னு பார்த்துருக்கோம். ஸோ எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதாவது இது வீக்லியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்.
கிட்டத்தட்ட அது 9000 வருது. ஸோ அதுக்கு முன்னாடி சில ரெசிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு டெய்லியில் இருக்கும். ஸோ அங்கேயும் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கும்போது ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஓகே, இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கூட வரலாம். ஸோ நெக்லைன் பிரேக் ஆகிறது அது இன்னும் 1 மாதம் கூட ஆகலாம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு ஸோ இதை வந்து ஒரு லெஃப்ட் ஷோல்டர், அகெயின் இது வந்து ஹெட்டு, இன்னும் ஒரு இந்த பக்கம் ரைட் ஷோல்டர் கூட க்ரியேட் ஆகலாம். இப்படி க்ரியேட் ஆகும்போது இந்த நெக்லைன் பிரேக் ஆகும்போது நம்ம என்டர் ஆகலாம். ஸோ இதை பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம என்டர் ஆகலாம். அப்படி என்டர் ஆகிறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹை, ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு நிமிஷம், இது வந்து நம்ம டபுள் பாட்டம் வந்து நெக்லைன் பிரேக் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து வீக்லியில் வச்சு நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ டெய்லியில் நம்ம இந்த சேனலே என்ன பண்ணலாம், ஸோ இங்கே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேட் ஆனால் நெக்லைன் பிரேக் ஆணுச்சுன்னா இங்கே ஒரு என்ட்ரியை நம்ம அதாவது பிரேக் அவுட்டு கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஏபி கேபிட்டல். ஏபி கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே, அதாவது இதை வந்து நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான் மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்ற மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக். இது வந்து உங்களுக்கு பிரேக் ஆகும்போது நம்ம கொடுத்துருந்தோம். பிரேக் ஆகிட்டு இப்போ அகைன் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட்டும் கூட எடுத்துச்சு. ரீடெஸ்ட் எடுக்கும்போதும் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் சொல்லின்னு இருப்போம். ஸோ இப்போ அந்த ஸ்டாக் வந்து மேலே போயிடுச்சு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. நம்ம இந்த ஸ்டாக்கை இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் போய் நம்ம பை பண்ண முடியுமா? 292 இங்கே பை பண்ணிவிட்டு ஸ்விங் ட்ரேடிங்க்கோ இல்லை ஷார்ட் டேர்முக்கோ இங்கே வாங்குறது வந்து அர்த்தம் இல்லாததுன்னு சொல்லலாம். ஒரு ஒன்று வீக்லியில் ஆச்சும் உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கணும். இது கிட்டத்தட்ட 2 வீக்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கூட உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்கலாம். இப்போ வீக்லியில் பார்த்தீங்களா, வீக்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தாலும் 251லேருந்து 290 ஆர் 300 ரேஞ்சுக்கு போயிடுச்சு. எஸ், 290 ரேஞ்சில் போயிடுச்சு. இவ்வளோ பெரிய எஸ்எல்ல வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால் இந்த ஸ்டாக்கில் நமக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இப்போ இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆர்த்தி ட்ரக். இந்த ஆர்த்தி ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1000, அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். இந்த 1000 அப்படின்ற இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா 910, அதாவது அதோட விக்கு பார்த்தீங்கன்னா 1000க்கு விக்கில் பாடி அங்கே தான் இருக்குது. ஓகே, பாடியில் தான் நம்ம எப்போயுமே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 984 அப்படின்றதுலேருந்து அந்த ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ஸ்டாக் இப்போ கீழே விழுந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இந்த சப்போர்ட்டில் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்திருப்போம். ஓகே, அது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரண்ட்டாக இப்போ என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு அங்கேருந்து விழுகும்போது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த ஜோன் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஒன்று. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து நம்ம பிரேக் அவுட்டில் தான் இப்போ நம்ம வாங்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் கவனிச்சிங்கன்னா தெரியும், இது வந்து இதோட ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிறது இல்லை, ப்ரீவியஸ் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனையும் உடைக்கணும். இதை உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இப்போ நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன், டெய்லியில் நம்ம அப்புறமா அனாலிசிஸ் பண்ணலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணணும். இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஒன்று. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் வீக்லியில் அனாலிசிஸ் பண்ண வரைக்கும் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி இப்போ நம்ம ஒன்ஸ் இதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, டெய்லியில் இப்போ நான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆர்த்தி ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ டெய்லியில் பார்க்கும்போது எந்த விதமான வாய்ப்பும் எந்த ஒரு பேட்டர்னும் இப்போது இல்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். அதாவது இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்டாக்குக்கான வாய்ப்பே நமக்கு கிடைக்கும். அதாவது வீக்லியில் பார்க்கும்போது, டெய்லியில் பார்க்கும்போது அதுவும் கிடையாது. டெய்லியில் பார்த்தோம்னா இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லை இதுக்கு மேலேயும் இருக்குது விக்கு.
ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பராகவே இல்லை. ஸோ எதையுமே நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபர்மேஷனே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போ விட்டுறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு வந்து இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷனாகவே எதுக்குமே இல்லை. அப்படி கன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா இந்த ஹையையும் பிரேக் பண்ணணும் போல இருக்குது. இந்த 600 ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் இதுக்கான ஏதாவது ஒரு கிளியர் டைரக்ஷனே இல்லை. இந்த ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம்னா பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் ஒரு கொலாபரேட்டாகவே இருக்குது. ஸோ எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியாத ரேஞ்சில் இந்த சார்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகே, நமக்கு கிட்டத்தட்ட நம்ம எல்லா ஸ்டாக்குமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ஒரே ஒரு ஸ்டாக் இருக்குது, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் NACL. இந்த NACL பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துருக்க எல்லா ஸ்டாக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக். இன்னும் ஒரு சில ஸ்டாக் இருக்கலாம், நான் அதையும் பார்த்துட்டு நாளைக்கு வீடியோ இல்லை அப்படி இல்லைன்னா மண்டே வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போடுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாக்கில் நமக்கு எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்டில் என்ன உங்களுக்கு பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கீழே தான் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்கில் வரணும்னா இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் என்ன, இந்த ஸ்டாக்கோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன எப்படின்ற எந்த டீட்டெயிலுமே நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நமக்கு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நான் இதை அனாலிசிஸ் நான் டெக்னிக்கலாக மட்டுமே என்னோடய வியூவை நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை டெக்னிக்கலாக மட்டும் ஒரு ஸ்டாக் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது, இல்லை ஓரளவுக்கு ஏறின ஸ்டாக்கு கொஞ்சம் இறங்கியிருக்கே மறுபடியும் மேலே ஏறுமோ அப்படின்ற அந்த எண்ணத்தோடு நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம். ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கா, ஸோ டெக்னிக்கல் நல்லா இருக்கா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்கா, ப்ரொமோட்டரி ஹோல்டிங்ஸ் என்ன இருக்குது அப்படின்ற மொத்த டீட்டெயிலையும் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேடிங்காகவே இருந்தாலும் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அது கரெக்டான டிசிஷனாக இருக்கும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. மேபி இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு புல் பேக் ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இது ஒரு மைனர் சப்போர்ட்டு தான், இது மேஜரும் கூட கிடையாது. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இப்படியும் ஒரு ட்ரெண்ட் லைன், மைனர் ட்ரெண்ட் லைன் வரையலாம், ட்ராப் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும்னு நான் கற்பனை பண்ண வேண்டாம் நம்ம. ஏன்னா இது வந்து ஒரு இன்வெர்டர் ஹெட், அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கூட சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ரைட் அதாவது இது வந்து லெஃப்ட் ஷோல்டர் ஹெட்டு, இங்கே ரைட் ஷோல்டர். ஸோ இதை உடச்சிச்சின்னா என்னாகும், கீழே தான் வரும். கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து விட்டுறது கரெக்டான டிசிஷனாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.